நல்லா வேணும், நல்லா வேணும், இந்த சர்வாதிகாரிக்கு நல்லா வேணும். நீங்கள் நினைக்கிற அந்த சர்வாதிகாரி இல்லை, ஒரு குளோபல் லீடராக அறியப்படக்கூடிய நம்ம ஷேக் ஹசீனாக்கு நல்லா வேணும். காரணம் என்னென்னா, அவங்க டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தை அவங்க வந்து நசுக்குனாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், இந்தியன் பிரச்சனை இருந்தால் அதை கொண்டு யுஎஸ் வாங்க, நீங்கள் இன்டர்வீன் பண்ணி சரி பண்ணாதான், ஏன்னா உலகத்துக்கு பஞ்சாயத்து பண்ணுறவர் நீங்கள் வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம் இங்கே இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷில் என்ன பிரச்சனை, இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை, யார் இதை கொண்டு வந்தா, யார் இதுக்கு பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறா, யார் இந்த டீப் ஸ்டேட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறது அந்த காணொலியோட நோக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, பங்களாதேஷ் நம்மளோட நெய்பர், பெரிய ஒரு பார்டர். அதாவதுங்க, இவ்வளோ பெரிய பார்டர் நம்ம கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் நெய்பர்ஸ் வந்து பங்களாதேஷ். வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட இந்த பங்களாதேஷ் கூட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க. இங்கே என்ன பிரச்சனையாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக இவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹிஸ்ட்ரியே சின்னதான், ஏன்னா 1971 தான் அந்த கண்ட்ரியே ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சு. அங்கேயுமே இந்தியாவோட ஒரு மேஜர் ரோல் இருந்தது. அதாவதுங்க, ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு அவாமி லீக் அப்படின்னு ஒரு கட்சி, அதோட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து, அதாவது உருதுவா பங்காளியா அப்படிங்கிற அந்த பிரச்சனையிலேருந்து, இல்லை எங்களுக்கு வந்து இவங்களோட இந்த பாகிஸ்தானோட குறுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டெமோக்ராட்டிக் செக்யூலர் கண்ட்ரி ஃபார்ம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த முஜிபுர் ரஹ்மானுக்கு வந்து நாம் ஹெல்ப் பண்ணுறோம். 1971 வார் நடக்குது, பங்களாதேஷ் ஃபார்ம் பண்ணப்படுது. 1975ல் இந்த முஜிபுர் ரஹ்மானே கொல்லப்படுறாரு அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரினால. ஸோ அது கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவரோட என்டையர் ஃபேமிலி, கிட்டத்தட்ட 40 பேரை டார்கெட் பண்ணுறாங்க, என்டையர் ஃபேமிலியுமே கொண்டுறாங்க. ஆனால் பாருங்க, அதில் அவங்க பொண்ணு மட்டும் தப்பிச்சிருது. அவங்களும் அவங்களோட தங்கையும் யூரோப்பில் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூட. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்டாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து வெளிநாட்டிலேயே எக்ஸைல்லே இருக்காங்க. அதுக்கப்புறம் 1980ல் மேடம் இந்திரா காந்தி அவர்களோட ஹெல்ப்போட தான் அவங்க திருப்பி வந்து எங்கே போகிறாங்க, இந்த பங்களாதேஷுக்கு போகிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இன்னைக்கு காங்கிரஸ்காரெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் பாருங்கள், ஒரு ஆட்டோக்ராட், ஒரு டிக்டேட்டர், ஒரு டெரனிக்கல் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களை உருவாக்கி விட்டது யார்? ஷேக் ஹசீனா அவர்களை உருவாக்கி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள். அவங்களோட லீடர்ஷிப் ஸ்டைலு, அவங்களோட அந்த பேச்சு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் எல்லாம் அங்கே கொஞ்சம் அவங்கள அப்படியே மிமிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மிலிட்ரி ரூல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கேரக்டர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜயூர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் ஒரு மிலிட்ரி டிக்டேட்டராக இருக்கார். அவர் சில நாள் ரூல் பண்ணுறார். இன்னைக்கு காலிதா ஜியா அப்படின்னு அவங்களோட வைஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பார்ட்டியை ஹெட் பண்ணுறாங்க, அது பேர் பிஎன்பி. அதுக்கப்புறமா இங்கே அவாமி லீக் இவங்க ஹெட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பெரிய போட்டி போகுது. கடைசியில் பவரை கேப்சர் பண்ண இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 கன்சிக்யூட்டிவ் டேர்முக்கு அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. இவங்க எப்போ இந்த பவரை கேப்சர் பண்ணி ஆகணும்னு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, 2008 இவங்க மேலேயும் ஒரு கிரனேட் அட்டாக் போடுறாங்க. ஸோ அந்த கிரனேட் அட்டாக் வந்தோடனே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம பவரில் இருந்தால் மட்டும் தான் நம்ம உசுருக்கு உத்தரவாதம்னு சொல்லிட்டு அவங்க கான்ஸ்டன்ட்டாக பவரில் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஒரு லீடர் பவரில் இருக்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனால அந்த நாடு என்ன பயனடைஞ்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட இந்த ஸ்டாச்சு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஸ்டாச்சுவை உடைச்சாங்க. நான் யூஎஸ் இன்டர்ஃபியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த ரீஜனே இப்போ டீஸ்டேபிளைஸ் ஆகி கிடக்கு. அதுக்கு மெயின் காரணம் யூஎஸ் தான். இப்போ இதே ஸ்டைலு, அதாவது ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஸ்மோக் பண்ணுறது, அந்த சீன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸாக காட்டுறேன். பார்லிமெண்ட்டுக்குள்ளே உட்காந்து போய் பிரச்சனை பண்ணுறது, ஷேக் ஹசீனா வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது. உடைமைகள் எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்ல, பாருங்கள் என்ன எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு பெண்ணோட உள்ளாடை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ இன்டீசென்ட்டான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே ரீசெண்டாக நம்ம நேபர்ஸ் கிட்ட பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்? ஸ்ரீலங்காவில் இந்த விஷயம் நடக்குது, ஆப்கானிஸ்தானில் இந்த விஷயம் நடக்குது, இங்கே இப்போ இந்த விஷயம் நடக்குது. ஸோ ஒரு மாடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, அது நடக்குது. ஸோ இதெல்லாம் இங்கே ஆப்ரேட் ஆகும்போது இந்த லீடர் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தே ஆகணும். மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏன் இவங்க இத்தனை நாள் ஃபேமஸாக இருந்தாங்க? அவங்க ஒரு டிக்டேட்டராக கொஞ்சம் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருந்தாலும் கூட டெமோக்ரஸிக்கு அவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க ஸ்டைல் வந்துட்டு மோர் ஆஃப் ஒரு சென்ட்ரிஸ்ட் ஸ்டைலாக இருந்துச்சு, ஒரு டெலிகேட் பண்ணுற ஸ்டைலால். ஆனால் எக்கானமியை அவங்க கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு பெரிய பாப்புலர் லீடர், ஆனால் அவரால் வந்து பெருசாக கொண்டு வர முடியல. பட் இவங்க வந்துட்டு அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தாங்க. நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாங்க. இந்த ரிசர்வேஷன்னால பிரச்சனை வருது. ரிசர்வேஷன்னால எப்படி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அவாமி லீக்ல இருக்கவங்கலாம் சுதந்திர போராட்டத்துக்கு
போராடினவங்க. அப்போ அவங்க டிசெண்டன்ஸ், அவங்களோட பேரன் பேத்தி பசங்களுக்கெல்லாம் ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு பல பேர் போராடினாங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர் ப்ரொடெஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய ஜாட் அஜிடேஷன், இங்கே இருக்கக்கூடிய மற்ற அஜிடேஷனோட லைன்ஸில் இருக்குது. வெளியிலிருந்து இங்கே இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் வருது, வேணும்ட்டே உசுப்பேத்தி விடுறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஐஎஸ்ஐ இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இஸ்லாமி சாத்ர ஷிபீர், அதாவது ஸ்டூடெண்ட் விங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட் விங் ஆஃப் ஜமாத்தே இஸ்லாமி, இந்த ஜமாத்தே இஸ்லாமி ப்ளஸ் பிஎன்பி சேர்ந்து தான் இவங்களை வெளியே தூக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரொடெக்ஸ்ட்டை அவங்க வந்து ஃபியூவல் பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஃபண்டிங் சைனாலேருந்து வருது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த ரிசர்வேஷன் பிரச்சனை போய் இவங்க ரிசைன் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் எல்லாம். இந்த ப்ரொடெஸ்ட்டை இவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எந்த லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி சீஃப் வக்கார் உஸ் ஜமன், அவங்களோட ரிலேட்டிவ் தான், இதே ஷேக் ஹசீனாவோட ரிலேட்டிவ் தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 45 நிமிஷம் கொடுக்குறாரு. அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப். 45 நிமிஷம் நீங்கள் இருந்து கிளம்புங்க, கிரவுண்ட் ரியாலிட்டி சரியில்லை, இல்லைனா வந்து தம்சம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி 45 நிமிஷத்தில் அங்கேருந்து கிளியரன்ஸ் வாங்கி இங்கே வந்து ஹிண்டன் ஏர்பேஸில் இறங்கி டெல்லியில் அப்போ இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், இந்த பங்களாதேஷில் ஹிந்து சேஃபாக இருக்காங்களா? ஏன்னா இந்த பிரச்சனைலாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் நடக்குது. நம்ம ஜேபி மூவ்மெண்ட் பார்த்துருப்போம், ஜெயபிரகாஷ் நானோட மூவ்மெண்ட் பார்த்துருப்போம். அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தாங்க. பல எஜுகேஷன், குஜராத்தோட எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, முதல்ல எல்லா எஜுகேஷன்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிற்பாங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்னாங்க அப்படின்னா இந்த செக்யூலர் ஃபேப்ரிக்கை அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே ஹிந்து கோயில்கள் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம சொல்லலை. அங்கே இருக்கக்கூடிய, நான் உங்களுக்கு இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டுறேன், இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து கோயில்கள் தாக்கப்படுது, ஹிந்துஸ் டார்கெட் பண்ணப்படுறாங்க, ஹிந்து பிஸ்னஸஸ் டார்கெட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும் சொல்லலை, இந்த நியூஸ் பேப்பர்ஸ் மட்டும் சொல்லலை. ஷேக் ஹசீனாவோட பையன், அவர் பேர் என்ன, சஜித் வாசித் ஜாய், இவர் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டோட, ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டோட அட்வைசராக இருந்தார். அவரும் யூகேல இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டிஸ் இங்கே சேஃப் கிடையாது, மைனாரிட்டிஸ் ஆர் பீங் அட்டாக்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிடும், இங்கே ஸ்டேட் ஆஃப் அனார்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் இப்போ இந்த சஜித் வஜீத் ஜாய் சொல்கிறார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவோட பையன். ஐ விஷ் த கண்ட்ரி குட் லக். அதாவது ஷேக் ஹசீனா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, எங்கள் ஃபேமிலியே இதுக்கு வேண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்படி வெளியே அனுப்புறீங்க, ஸோ இது நல்லதில்லை, இந்த கண்ட்ரி உருப்படுறது கஷ்டம் அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களோட அந்த ஒரு சாராம்சம். இது சரியா தவறா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட் இந்த கண்ட்ரி யார் கையில் இப்போ போக போகுது அப்படிங்கிறதான் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் 300 சீட் இருக்குது, 160 சீட் 170 சீட் ஒருத்தங்க ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பார்ட்டி வந்து ஒரு 50 சீட் 60 சீட் ஜெயிக்குது. அவங்க மற்றவங்க கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இந்த இடத்துல எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பிக்கோ இந்த ஜமாத்தே இஸ்லாமிக்கோ இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு லோக்கல் ஸ்டாண்டியும் கிடையாது. இவங்க வந்து ஒரு ரொம்பவே பேட் ஃபோர்ஸாக அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல டீல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ ரீசெண்டாக கூட $500 million லைன் ஆஃப் கிரெடிட் நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்டிவேட்டட் ஓஷன் டக்ஸ் இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்குறேன்ட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருந்தது. பட் சைனா பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஆர்ம் ஆஃப் யுஎன் டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனோட கரன்சியை யூஸ் பண்ணி நல்லாவே ஒரு டெப்த்தாக இதுக்குள்ளே இருந்தான். எந்த அளவுக்கு இந்த பங்களாதேஷ் கூட டெப்த்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11% ஆஃப் அவங்களோட ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட், சைனா இந்த ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஆயுதங்களோட ஏற்றுமதியெல்லாம் பண்ணுதுல, அது வந்து இவங்க தான் வாங்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் ஹையஸ்ட் வாங்குறாங்க, ரெண்டாவது இவங்க வாங்குறாங்க. என்னெல்லாம் வாங்குறாங்கன்னா F7 ஜெட்டு வாங்குறாங்க, மெயின் பேட்டில் டேங்க் வாங்குறாங்க, அதுக்கப்புறமா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்னு சொல்லக்கூடியதெல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறமா மிங் கிளாஸ் சப்மரீன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கு பார்த்தீங்களா, அது மிங் கிளாஸ் சப்மரீன் அப்படின்ட்டு இருக்கு. அதை வந்து ரொம்பவே ஹெவிலி டிஸ்கவுண்டட் ப்ரைஸுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சைனா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள அதாவது எப்படியாவது இந்த ஏரியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த அஜிடேஷன், இந்த பிரச்சனையெல்லாம் வருது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஐஎஸ்ஐயோட ஒரு கை இருக்கிறதாக எங்கள் செய்திகள் வருது. சைனா வந்துட்டு அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணாங்க. பட் இது மட்டும் தானா இந்த இடத்துல? இல்லை இதை தாண்டி வேறு சில விஷயங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறது இங்கே ரொம்பவே முக்கியமானது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேடம் ஷேக் ஹசீனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி நெய்பராக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பல இடத்துல கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கலாம், அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கலாம். பட் எந்த ஒரு நாடு கூட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கான்க்ளேவ்ஸ் இவ்வளோ ஈஸியாக நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து 2 நாடோட இந்த என்க்ளேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாக்கெட்ஸ் ஆஃப் லேண்டு, அதை ஸ்மூத்தாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இவங்க கூட வச்சுருந்தோம். ஆகையினால இங்கே இந்த ஹெட்டு மாறுறது நமக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த கண்ட்ரியில் வேற என்ன ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷனலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சில திடுக்கிடும் தகவல்கள்லாம் வருது, இது அமெரிக்காவோட வேலை அப்படிங்கிற விஷயம் வெளியே வருது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்பில் அவுட் பண்ணுறாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கன், ஒரு ஒயிட் ஸ்கின்ட் அமெரிக்கன் என்கிட்ட வந்து சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார். அவங்களுக்கு ஒரு ஒரு பேஸ் இங்கே தேவைப்படுது. ஒரு சான் மார்ட்டின் ஐலாண்ட் மாதிரி ஒரு பேஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் நம்ம இண்டோ பெசிபிக் ரீஜனில் ரொம்பவே ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஏரியா. இந்த இடத்துல அவங்களுக்கு பெருசாக டியோகோ கார்சியாவை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாலிடான இடம் அந்த இந்தியன் ஓஷன்லையோ பே ஆஃப் பெங்கால்லையோ இல்லை. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை எப்படியாவது அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நாம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நாமும் ஒரு ஐலாண்ட் எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு செக் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ஈஸியாக நம்மளோட இந்த சிக்கன் நெக் காரிடோர் வழியாக தான் நம்ம நார்த் ஈஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐலாண்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஈஸியாக சி ரூட் வழியாக இதை கரெக்ட் பண்ணிருக்கலாம். இது யாருமே பெருசாக பேச மாட்டாங்க. பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ஸோ நமக்கு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது, ஒரு குளோபல் பவராக இருக்கும்போது அவனுமே இங்கே கண்ணு வைக்கிறான். அப்போ யூஎஸ்ஆ சைனாவா இவங்க 2 பேரோட இன்டர்பிளே ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பங்களாதேஷில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஷேக் ஹசீனா அதனால் அவங்களால அதை பெருசாக மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் இஸ்லாமிக் ஸ்டேட்டை அந்த இடத்துல அந்த ரீஜனில் அவங்க கிரியேட் பண்ண விரும்புகிறாங்க. அதாவது மியான்மரில் ஒரு ஒரு பகுதி, பங்களாதேஷ்லேருந்து ஒரு பகுதி, மிசோரமில் ஒரு பகுதி, இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட் அந்த லைன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் டிமர். ஈஸ்ட் டிமரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் டிமர்னு ஒரு நாடு இருக்கும், அதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் அந்த இடம் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, சவுத் ஆஃப் தட் இஸ் ஆஸ்திரேலியா. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி இந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா பங்களாதேஷில் சிட்டகிராம் அப்படிங்கிற இடம், அதுக்கப்புறம் குக்கிச்சின் ப்ரொவின்ஸ் ஆஃப் மியான்மர், அப்புறம் மிசோரம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இவங்க வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வெளியே சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் பேசப்படுது. என்ன அப்படின்னா, ஏர்பஸ் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்குது. அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இவங்க பங்களாதேஷி நேஷனல் ஏர்லைன்ஸ்க்கு அந்த ஏர்கிராஃப்ட்டை வாங்கிட்டாங்க. ஏன்னா அது யூரோப்லேருந்து வாங்கினாங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா யூரோ ஃபைட்டர் டைக்கூன் இருக்கும், ரஃபால் இருக்கும், அதுக்கப்புறம் F-17s இருக்கும். இது எல்லாமே மார்க்கெட்டில் வருது. நாம ஸ்ட்ராட்டஜிக்காக நமக்கு என்ன தேவையோ அந்த ஏர்கிராஃப்ட்டை நம்ம வாங்குறோம். யூஎஸ் கிட்ட இருந்து தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி இவங்க இண்டிபெண்ட்டாக ஒரு டெசிஷன் எடுத்து ஏர்பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்க போயிங்கை ப்ரிஃபர் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து அவங்களும் பின்னாடியிலிருந்து இந்த விஷயத்தை ஃபேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு வருது. இது ஒரு பக்கம் யூஎஸ் வருது. சைனா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, சைனா இதில் எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனை அவங்க கொஞ்சம் ட்ரெயின் பண்ணதாக, அவங்களுக்கு இந்த காசெல்லாம் கொடுத்ததாக தகவல் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட பிரீமியர் ஜி ஜின்பிங் அவங்க வந்துட்டு ஷேக் ஹசீனா வந்து அங்கே போகும்போது பெருசாக வார்மாக ரிசீவ் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களோட அந்த ஒரு ஒரு மவுத் பீஸ் இருக்குது, அவங்களோட ஒரு சேனல் இருக்குது, அவங்கெல்லாம் இந்த விசிட்டை பற்றி பப்ளிசைஸே பண்ணல. ஓரளவுக்கு பயங்கரமாக அவங்கள இன்சல்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. $1 பில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு $100 மில்லியன் கொடுத்துருக்காங்க. நாமளே $500 மில்லியன் கொடுத்துருக்கோம். அப்போ அவன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டு அமைச்சர், ஃபாரின் அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே வந்துட்டு பெருசாக வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. இவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் தான் ரொம்பவே ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அவங்களும் வந்து அவங்களோட பவரை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. யார்? இந்த சைனீஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்பிளே ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அங்கே ஷேக் ஹசீனா இருந்தால் அது வந்து ப்ரோ இந்தியாவாக இருக்கும். அந்த ரீஜனில் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். அதாவதுங்க, இப்போ நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது வந்து நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்க வேண்டும். காஷ்மீர் இஷ்யூ வந்துச்சு. காஷ்மீர் இஷ்யூ வரும்போது அதை கொண்டு போய் யூஎன்ல கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குனது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நேரு அவர்கள் அதை வந்து கொண்டு போய், அவர் ஒரு குளோபல் லீடர் அல்லவா அந்த காலத்தில், அதனால் வந்து அதை யூஎன்ல கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு வரையும் அது பிரச்சனையாக இருக்குது. சாணக்கியா எப்பவுமே சொல்வார், என்றைக்குமே ஒரு 3வது நாடை உள்ள விடாத, உன்னோட கண்ட்ரி பிரச்சனைக்கு உள்ள விடாத, எப்பவுமே ரெஃப்யூஜிஸை உள்ள விடாத, அவங்கள கண்ட்ரோலில் வை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சாணக்கியா சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, இவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் ஒரு கண்ட்ரிக்குள்ளே வருது, நான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி உள்ளே வராருன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா, எது நல்லது, எது நியாயம், எது தர்மம்லாம் பார்க்க மாட்டான். எதை எந்த இடத்துல வச்சா என் கண்ட்ரிக்கு நாளைக்கு நான் ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிப்பான். ஸோ பாகிஸ்தான் போன்ற ஒரு நாடு, அதாவது பேங்க்ரப்சியோட அது ஹைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்த FATFோட கிரே லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, இன்னும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து சைனாவும் ரஷ்யாவும் போடக்கூடிய, பாகிஸ்தான் போடக்கூடிய அந்த பிச்சை காசுக்கு அவன் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு நாடாக ஒன்று இருக்கணும். இல்லைனா ஒரு சுயமாக யோசிக்கக்கூடிய நாடுனா அவன் என்றைக்குமே வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு அந்த 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 கண்ட்ரோலை எடுத்துப்பான். இதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும்போது, அதாவது இந்த இஷ்யூவில் யூஎஸ் பார்க்கணும். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் யூஎஸ் போகிறாரு, யூஎஸ் போய் அங்கே பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் யூஎஸ் பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்னு கேட்குறேன். என் நாட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ யாரடா இன்னொருத்தனை கூட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. அப்படி கூட்டு வந்ததுன்னா எந்த நிலைமைக்கு ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பங்களாதேஷ் நிலைமைக்கு ஆயிருக்கும். ஸோ இது இந்தியா பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ பிரச்சனைகள் அக்ராஸ் த நெய்பர்ஹுட் எல்லாருமே பாருங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இந்தியாவோட டெமோக்ரஸியை யாராலையுமே அஃபெக்ட் பண்ண முடியல. நிறைய எஃபர்ட்ஸ் நடந்திருக்கு, நிறைய ப்ரொடெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூவல்டு ஃபேன்டு பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். டீப் ஸ்டேட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான், ஒரு மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இதை ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டுக்கே இந்த நிலைமை, அதாவது ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, மெஜாரிட்டி இல்லைன்னா எந்த லெவலுக்கு அது கொண்டு போய் நிற்கும்னு பாருங்கள். இது எல்லாமே சென்சிட்டிவான ஏரியாஸ். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம பிஎஸ்எஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்டையர் பார்டர் வித் பங்களாதேஷ் இருக்கு பார்த்தீங்களா, என்டையர் பார்டர் வித் பங்களாதேஷில் அவங்க வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. அதோட சீஃப் இப்போ தான் வந்து அவர் பதவி எடுத்திருக்காரு. பட் அவர் வந்து சிச்சுவேஷனை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஸ்டேட்டோட டிஜிபிஸுமே வந்து ரொம்பவே க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேகாலயாலாம் 6 PM to 6 AM அவங்க வந்து கர்ஃப்யூ போட்டாங்க, யாருமே வரக்கூடாது இந்த சைட்லேருந்து அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த இடத்துல இப்போ இவ்வளோ ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனைகள், இப்போ இவ்வளோ ஒரு வாலட்டைலான சிச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம நாடு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம இன்ஃபேக்ட் எல்லா ஆப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவங்க கூட ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறோம். இது பண்ணுறது எவ்வளோ சேஃப்னு நமக்கு தெரியல. ஏன்னா பல பேர் வந்து சைனா கூட டீலை போட்டு அது என்ன டீல்னு இது வரைக்கும் தெரியாமல் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இதெல்லாம் போய் சொல்கிறது நல்லதா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயம்லாம் திரு மோடிஜி அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் தெரியும். என்ன சொன்னால் இவங்க போய் அங்கே என்ன சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் இப்போ டாப்பாக எடுத்துருக்கோம். வி ஹவ் டேக்கன் ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன். நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, சுவோமோட்டோ ஸ்டேட்மெண்ட். அதாவது பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் அவரே ஒரு சுவோமோட்டோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தன்னிச்சையாக என்ன சிச்சுவேஷன் இங்கே பங்களாதேஷில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவர் தன்னிச்சையாக பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். we've been assured ப்ராப்பர் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். இளைய பாரதத்தில் புது முயற்சிகள், விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெய்ஹிந்த். பதிவு எழுதியா நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க இங்கே இந்து கோயில்கள் தாக்கப்படலை அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் எங்கே வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெமோகிராஃபி எடுத்து பாருங்கள். பங்களாதேஷோட சென்சஸ் 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹிந்துக்களோட பாப்புலேஷன் 7.95%. இதில் என்னப்பா அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1951 அது 22% ஆச்சு. தேஞ்சு இப்போ 8% கிட்ட வந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்களே புரிஞ்சுக்கோங்க. 1. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த சீன் போடக்கூடிய ஆட்கள், இந்த துருவராட்டி போன்ற ஆட்கள் மற்றவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியாவை விட சூப்பராக இருக்குப்பா இந்த பங்களாதேஷ். அதாவது ஒரு சந்தோஷத்தை அந்த மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு இண்டெக்ஸில் இந்தியாவை விட ரொம்ப சூப்பராக பண்ணுது. அதை விட குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், உலக அளவில் எது இந்த அமைதியை மெஷர் பண்ணக்கூடிய அந்த இண்டெக்ஸில் இந்தியாவோட சூப்பராக இருக்குப்பா பங்களாதேஷ் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்தியா இஸ் ஹெவன் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வி ஆர் நாட் பர்ஃபெக்ட். ஆனால் இந்த மாதிரி ஒரு நாடு, இவ்வளோ பெரிய ஒரு சிவிலைசேஷனல் ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு நாடு, அது என்றைக்குமே எவனாலையும் தோக்கடிக்க முடியாது. ஆனால் நாம் என்றைக்குமே விழிப்புணர்வோடு இருக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பல பாடங்களை கற்றுக்கணும். எனக்கு ஒரு ஹானஸ்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்தீவ்ஸில் இன்னும் கொஞ்சம் வேலைகளை நம்ம செஞ்சுருக்கலாம். இங்கேயும் நம்ம இன்டெலிஜென்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இந்த சஜஷன்ஸ் எல்லாம் வந்தாலும் இதையும் தாண்டி நம்ம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் தியரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்ரேஷனல் ஆகிடுச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.